குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆன பிடிஎஃப். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்து சொல்கிறேன். நம்ம வெப்சைட்டை பார்த்து சொன்னோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு எம்டி அப்ளிகேஷன் மாதிரி வச்சுருக்கேன். இந்த எம்டி அப்ளிகேஷனில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் இதை சொல்கிறேன். இதை பார்த்து நீங்கள் வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும். ஏதாவது ஏன்னா நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பார்க்குறது முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம பிசி எக்ஸாமுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் கேட்டிருக்கீங்க. எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எதுவுமே நடத்த மாட்டோம். டிகிரி ஸ்டாண்டர்டில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம அகாடமி சார்பாக ஆன்லைனில் எதுவுமே பண்ண மாட்டோம். ஒன்லி ஆஃப்லைன் மட்டும்தான். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் எஸ்ஐக்கு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் கால் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆனோடனே உங்களுக்கு வந்து டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி பாருங்கள். சரிங்களா? இப்போதைக்கு பிசி மட்டும்தான் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா பிசி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக ஸ்கூல் புக்கை படித்தாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு சும்மா ஆன்லைனில் ஒரு கைடன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எஸ்ஐ எக்ஸாம் அப்படி கிடையாது. நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்தா அது வந்து நாங்கள் வந்து எங்கள் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. டிகிரி ஸ்டாண்டர்டில் எந்த எக்ஸாமும் நாங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கொடுக்குறது இல்லை. ஆஃப்லைன் ஒன்லி தான். ஓகேங்களா? நம்ம பிசிக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 4 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணிட்டாலே பிசி எக்ஸாம் நீங்கள் பாதி கிளியர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் புகைப்படம் அப்படின்னு ஒன்று வரும். ஆனால் இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் தான் அப்லோட் பண்ணுவீங்க. பட் உங்கள் ஃபோட்டோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். ஓகேவா? உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேபி இருக்கணும், இந்த டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் இந்த ஃபோட்டோ. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயனர் எண். இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லாகின்னு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லும். அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணோன்னே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைன்னு இருக்கும். இந்த வெரிஃபை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். மெயில் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ண அப்படின்னா ரெண்டுமே வெரிஃபை ஆகிடும். உங்களுக்கான ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் யூசர் ஐடி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 25 SUB, அதாவது 2025 சப் இன்ஸ்பெக்டர்னு போட்டு 1000 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி நம்பர் மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும். இந்த நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டும் அவங்களே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த பாஸ்வேர்டு மெயிலுக்கு உங்களுக்கு சென்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு 3 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மெயிலுக்கு வந்த பாஸ்வேர்டு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு புது பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதனால் 2 பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கேட்காது. இது ஜென்ரேட் ஆனதுனால அப்படி கேட்குது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து 10ஆம் வகுப்பு உங்களுடைய முழு பேரை 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். ரெண்டாவது, உங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் ஒரு பேர் இருக்கும். பட் நீங்கள் சமீபத்தில் பேர் எதாவது மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் ஆட்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆட்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. அடுத்தது பாலினம், அதாவது ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. இது மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் மட்டும் தான் அதில் கேட்கும். அதில் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு தான் கொடுக்கணும். இதில் எந்த இடத்தையுமே அவங்க ஆதார் கார்டை மென்ஷன் பண்ணி எதுவுமே சொல்லலை.
அதனால் ஆதார் கார்டை பார்த்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு தான் பிறந்த தேதி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் ஒன்று இருக்குது, ஆதாரில் ஒன்று இருக்குன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது தான் அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதை தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்தது தந்தையோட பேர், ஃபாதர் நேம், உங்கள் அப்பாவோட பேர், அடுத்து அம்மாவோட பேர், குடியுரிமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு இதில் டைப் பண்ணணும். ஓகேங்களா? அதில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் இந்தியன். அடுத்து மதம், நீங்கள் எந்த மதம், ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்றத டைப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலை, நீங்கள் திருமணம் ஆனவரா அன்மேரிடன், 2 ஆப்ஷன் தான் கேட்கும். இதில் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபை மார்க், அதாவது அங்கே மச்ச அடையாளங்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு எதாவது தழும்பு இருக்குது இல்லை மச்சம் இருக்குன்னா 2 கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா? செக் பண்ணி கொடுங்க. அடுத்தது நீவிர் ஜனாதிபதியின் சாரணர் மற்றும் சாரணியர் விருதை பெற்றவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த என்சிசி என்எஸ்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தின ஃபங்க்ஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலந்துக்குவாங்க. அவங்க காலேஜ் மூலியமாவோ இல்லை என்சிசி கேம்ப் மூலியமாவோ கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதாவது விருது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கியிருந்தீங்கன்னா ஆம்னு கொடுத்தா போதும், இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்துட்டோம். இப்போ கம்யூனிட்டி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீங்கன்னா நீங்கள் ஆமான்னு தான் கொடுக்கணும். எல்லாரும் அதில் தான் வாங்கியிருப்போம், ஆம்னு கொடுங்க. வகுப்பு நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, பிசி. ஓகேவா? பிசி எம்பிசி அந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா ஓசி டேரெக்டாக கொடுங்க. ஓகேவா? அடுத்து ஜாதி உட்பிரிவுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் இல்லை கம்மாளர் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு உட்பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அடுத்து ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட இடம், அதாவது ஜாதி சான்று வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி சான்றிதழே கீழே இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணால் போதும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த இதுலேயே போட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சான்றிதழ் வழங்கிய அதிகாரி மற்றும் பதவியின் பெயர்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. சப்போஸ் நீங்கள் எஸ்சிஏ வாங்குறீங்க, எஸ்டி வாங்குறீங்க அப்படின்னா வட்டாட்சியர் கொடுத்துருப்பார், டேரெக்டாக வட்டாட்சியர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து அது அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. கீழே அவர் பேர் இருக்கும், அவருடைய பதவி இருக்கும். அதை பார்த்து அப்படியே சூஸ் மட்டும் தான் பண்ணணும், இல்லை டைப்பிங்கே வேலையில் சூஸ் பண்ணால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், அதில் டேட்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழ் எப்போ வந்து உங்கள் கைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் டேட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணால் போதும். ஜாதி சான்றிதழ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இது முக்கியமாக பார்த்து டேட்டாவை என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஜாதி சான்றிதழ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணணும். அடுத்தது கம்யூனிகேஷன், தொடர்புடைய முகவரி. இந்த தொடர்புடைய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் தான். ஓகேங்களா? கடைசியாக இந்த தங்கள் வசிப்பிட எல்லைக்குட்பட்ட காவல்நிலையை மட்டும் யார்கிட்டையாவது கேட்டுட்டு கொடுங்க. ஓகேங்களா? இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஸ்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபைல் அனுப்பும்போது அந்த ஸ்டேஷனுக்கு போகும். அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் போர்டுக்கு அனுப்பி அதாவது எஸ்பி ஆஃபீஸ் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் டிஸ்ட்ரிக்டே மாறுறீங்க அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து போர்டுக்கு போய் மறுபடியும் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவாரூர் இருக்குன்னா சென்னை லிமிட்டுக்குள்ளே அந்த ஸ்டேஷன் வருதுன்னா இவங்களே மாற்றிக்க முடியும். எஸ்பி சாரே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாற்றணும் அப்படின்னா அவங்களே தான் மாற்றிக்க மாட்டாங்க, போர்டுக்கு போய் தான் மாற்றி வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டைம் எடுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இல்லை ஒரு டிக் பண்ணால் போதும், ரெண்டையுமே ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல ஒரு டிக் இருக்கும், ரெண்டுமே ஒரே முகவரியாக இருந்தால் டிக் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிக் பண்ணி விட்டிங்கன்னா இதே அட்ரஸு கீழே வந்துடும். ஓகேவா? அடுத்தது இந்த மின்னஞ்சல் முகவரிலாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் மேலே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பீங்களே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல நிற்கும். ஓகேவா? அடுத்தது எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு விவரங்களை வந்து ஃபுல் பண்ண சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th வந்து இதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசியில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு எண் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அதாவது ரிஜிஸ்டர் நம்பர். நம்ம எக்ஸாம் எழுதின நம்பர் போட்டால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் பழசு எதாவது போட்டுருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சான்றிதழ் என்ன சர்டிஃபிகேட் எண் மேலே டாப்பில் இருக்கும், சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர்னு இருக்கும், அதை தான் நீங்கள் இதில் போடணும், எக்ஸாம் நம்பரை போடக்கூடாது. ஓகேவா? அடுத்து பள்ளி மற்றும் நிறுவனத்தில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேர். ஓகேங்களா? வாரியத்தின் பேர், ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் தமிழை ஒரு பாடத்திட்டத்தில் வந்து தமிழை ஒரு பாடமாக பயின்றுள்ளீர்கள்னா ஆம், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழையும் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு பயின்ற முறை இதில் ரெகுலரா இல்லை டேரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. இதில் ரெகுலர்னால் ரெகுலர் போடுங்க, டேரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக எழுதுங்க. இந்த டேரெக்ட்னா என்ன அப்படின்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அப்படி நின்றுருப்பாங்க, அப்புறம் டேரெக்டாக 10வது எக்ஸாம் எழுதிருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க சூஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்களாம் ரெகுலராக தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு இது உங்கள் சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்கப்பா, நீங்கள் அதை யோசிக்கவே தேவையில்ல. சர்டிஃபிகேட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கண்ட இந்த மாணவர் இந்த ஆண்டு இந்த மாதம் நடைபெற்ற தேர்வில் கீழ்கண்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அப்படின்னு தான் சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க மந்த்து இயர் மட்டும்தான் கேட்கும். அதில் ஆல்ரெடி சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே பட்டன் தான். ஓகேவா? டைப் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பெற்ற மதிப்பெண்கள், நீங்கள் 10th எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு போடணும். இப்போ 400 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா 400 போடணும்.
அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500க்கு 400 எடுத்திருக்கு அப்படின்றது அது முயற்சிகளின் எண்ணிக்கை. அதாவது எத்தனை அட்டெம்ப்ட் அடித்து நீங்கள் அந்த இதை கிளியர் பண்ணீங்க 10th அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அட்டெம்ப்ட்டுமே அடிக்கலைன்னா அது 0ல இருந்தால் போதும். நீங்கள் வாட்டு ஒரு டைம் எழுதணுன்ட்டு 1 போட்டுறாதீங்க. 0ன்றது தான் எந்த அட்டெம்ப்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 10th 12த்துக்கும் அதே மாதிரி தான். சான்றிதழ் எண், பள்ளி நிறுவனத்தின் பெயர், வாரியத்தின் பேர், ஸ்டேட் போர்டு, 12ஆம் வகுப்பு பயின்ற முறை ரெகுலரு, 12ஆம் வகுப்பு பெற்ற தேர்ச்சி பெற்ற மாதம், இதுவும் மேலே இருக்கும். பெற்ற மதிப்பெண் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது 1200 மார்க்கு எக்ஸாம் எழுதிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மார்க் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெற்ற மதிப்பெண் 1000, அதிகபட்ச மதிப்பெண் 1200 போடணும். முயற்சிகளின் எண்ணிக்கை 0. ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0. ஓகேவா? அடுத்தது இளங்கலை பட்டப்படிப்பு விவரம். அதாவது பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று டிகிரி, இல்லைனா ப்ரொவிஷனல், இல்லைனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். நான் டிகிரி இருக்கிறதுனால டிகிரி வச்சு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. டிகிரின்னு சூஸ் பண்ணிவிட்டு இளங்கலை பட்டப்படிப்பின் பேர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது பிஏன்னு மட்டும்தான் இருக்கும். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஇனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும். இந்த முதன்மை பாடத்திட்டத்தெல்லாம் நீங்கள் அதில் என்ன படிச்சிங்கன்னு போகணும். இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். சான்றிதழ் இது சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பேக் சைடு இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் போடணும், எக்ஸாம் நம்பர் போடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பட்டப்படிப்பு முடித்த மாதம் மற்றும் ஆண்டு கேட்பாங்க. இதுவும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் உங்கள் டிகிரிலேயே. பட்டம் பயின்ற முறை இதுவும் அதே தான். ரெகுலரா, இர்ரெகுலரா, இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ரெகுலர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மதிப்பெண்களின் சதவீதம் மற்றும் தரம். அதாவது கிரேடு கொடுத்துருப்பாங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில். மதிப்பெண்கள் சதவீதம் நீங்கள் எத்தனை % எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. % மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது கல்லூரி மற்றும் நிறுவனம், பல்கலைக்கழகத்தின் பெயர் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இணைவு பெற்ற பல்கலைக்கழகம் அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதுங்கிறத கீழே மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஓகேவா? அடுத்தது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணியில் முன்னனுபவ விவரங்கள். நீங்கள் ஏதேனும் எங்கேயாச்சும் பணி புரிகிறாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பணி புரிஞ்சிங்க அப்படின்னா எஸ், இல்லைனா நோ போட்டுக்கோங்க. குற்றவியல் வழக்கு தங்கள் மீது எதுவும் வழக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே எஃப்ஐஆர்லாம் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அதை பற்றி டீட்டெயில் கேட்பாங்க. அதை மட்டும் டைப் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது நீர் சார்ந்துள்ள வாரிசுக்கான அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா போலீஸாக இருக்கார், நீங்கள் அந்த கோட்டாவில் வர விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? அடுத்தது விளையாட்டு, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? அடுத்து நீங்கள் முன்னாள் எக்ஸர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களான்னு கேட்குறேன். வச்சு அந்த கோட்டாவில் போகிறீங்களான்னு கேட்குறேன். எஸ்னா எஸ், இல்லைனா நோனா நோ. ஓகேவா? நீங்கள் இதில் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாவில் தான் தானாக வருவீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கீட்டின்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் 5 வருஷத்தை தாண்டிடுச்சு, நீங்கள் ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்துக்குவாங்க. ஓகேவா? சிறப்பு மதிப்பெண் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்டு, அதாவது என்எஸ்எஸ்ஸு, அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, வேறு ஏதாவது மதிப்பெண்லாம் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே எஸ் கொடுத்துட்டு தான் அங்கே சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஓகேவா? வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துடணும். ஆனால் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். சார் நான் அது மாதிரி அப்ளை பண்ணும்போது எஸ் கொடுத்துட்டேன், அதனால் இந்த ஒரு 2 மார்க் எனக்கு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? தமிழ் வழியில் பயின்ற விவரங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வரைக்குமே தமிழில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் இடையில 1 வருஷம் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வராது, செல்லாது. அதனால் 1ஆப்லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது எழுத்து தேர்வு மையம் முன்னுரிமை. நீங்கள் வந்து எக்ஸாம் எங்கே எழுத விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்கவுங்க ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து அவங்களே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது தேர்வு எழுத தடை செய்யப்பட்டதுன்னு வருங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதியோ காப்பி அடிச்சோ மாட்டிக்கிட்டிங்களா, அந்த தேர்வு முகமை வந்து பார்த்திங்கன்னா உங்களை தடை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? தடை பண்ணவங்க மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ தான் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேலே சொன்னோன்னா அதில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள். கேண்டிடேட்டோட ஃபோட்டோ 30 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும். அடுத்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இதுவும் 30 கேபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 50 கேபி வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இது மஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்குறேன். அதாவது உங்களுக்கு இடது கையோடைய கட்டை விரல். ஓகேவா? கட்டை விரலோட அந்த ரேகை பதிவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது 400லேருந்து 500 கேபி இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஜாதி சான்று, 10th 12th டிகிரி இது எல்லாமே கட்டாயம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ இதோட ஸ்கேன் காப்பில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகணும். ஓகேவா? இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று லேட் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். முதல்ல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது 6மே மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 6மே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தனால இது டேரெக்டாக, சில பேர் எஸ்எஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் மாற்றி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
அடுத்தது தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதில் 500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு. நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடெலாம் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து கியூஆர் கோடெலாம் இல்லை. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடெலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கியூஆர் கோடை டச் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தனது வகுப்பினை சரியாக உள்ளீடு செய்தல் வேண்டும். பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா தனது வகுப்பினை மாற்றம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையானது பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கேஸ்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் கோட்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி வரும். அதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர் இடைவெளி விண்ணப்பத்தில் பதிவு செய்ய அனைத்து விவரங்களும் சரியானதா என்பதை விவரம் சமர்ப்பிக்க நீங்கள் வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ் தவிர மற்ற சான்றிதழ்கள் தேர்வின் எந்த நிலையிலும் வாரியத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்சிசி என்கிட்ட இல்லை அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஃபிசிக்கலுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்சிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி. இந்த சர்டிஃபிகேட்டில் நான் கொடுத்ததெல்லாம் தப்பு சரிதான், அதில் ஏதாவது தப்பு வச்சுன்னா நானே பொறுப்பேற்றுக்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விண்ணப்பத்தை எப்போ வேணால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நான் சொன்னல 225 SUB அந்த யூசருடைய ஐடி வரும். இங்கே நீங்கள் கைவிரல் ரேகை கொடுத்தீங்க இல்லையா, அந்த ரேகையுடைய ஃபோட்டோவும் இங்கே உங்கள் சிக்னேச்சர் ஃபோட்டோவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். ஓகேவா? இது முடிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு PDF இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இந்த ஐடி பாஸ்வேர்டு மாற்றுறீங்க இல்லையா, இதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். இது நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டுறீங்க. அதனால தான் ஹால் டிக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த ஐடி பாஸ்வேர்டை இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது. ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் போங்க. ஏதாவது ஒன்று இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் பாதியில் நிற்கும். ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி சிலபஸும் நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணலை. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் கொஸ்டின் பேப்பர் தான், சேம் சிலபஸ் தான், மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய அந்த பிஎன்எஸோடைய ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவாங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பிசி நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? தயவு செஞ்சு பிசி ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக தான் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் போட்டுருவோம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான், நீங்கள் பயப்படுற மாதிரி அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தால் படிங்க. கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஷெடியூலை நல்லா அனலைசிஸ் பண்ணிட்டாலே, நம்ம கொடுத்துருக்க அந்த டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் பார்த்து பொறுமையாக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்னு அந்த ஷெடியூலே அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நிறைய ரிப்பீட்டட் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி அவன் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேட்டர்னே செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெடியூல் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஷெடியூல் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து பேட்ச் போட்டுகிட்டே இருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். இதை கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல்க் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வராது. அதனால் இந்த டைம் எப்படியே உள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் இயர் கால்ஃபரே கிடையாது. அதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல. அப்படியே வந்தாலும் இந்த 1300 பேர் எடுப்பாங்களான்றது தெரியல. அதனால் இதுதான் நமக்கு சான்ஸு. நம்பிக்கையோடு படிங்க போதும். நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கல அது அப்புறம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிச்சணும், கிடைக்கிறது தானாக கிடைக்கும். ஓகேவா? ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.